மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். தமிழக அரசு பணியாளர் தேர்வாணையமான டிஎன்பிஎஸ்சியின் நிர்வாக குளறுபடிகளால் இன்று நடைபெறவிருந்த குரூப் 2 மற்றும் 2A முதன்மை தேர்வுகள் ஒட்டுமொத்தமாக ரத்து செய்யப்பட்டுள்ளன. ஹால் டிக்கெட் குழப்பத்தால் தேர்வர்கள் சாலையில் இறங்கி போராட்டம் நடத்திய நிலையில் இந்த திடீர் முடிவை தேர்வாணையம் எடுத்துள்ளது. தமிழகம் முழுவதும் 828 காலி பணியிடங்களை நிரப்புவதற்காக நடத்தப்பட்ட முதல்நிலை தேர்வில் தேர்ச்சி பெற்ற சுமார் 18,000 பேருக்கு இன்று முதன்மை தேர்வு நடைபெறுவதாக இருந்தது. இதற்காக சென்னையில் மட்டும் 7 மையங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. சென்னை பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் உள்ள வைஷ்ணவா கல்லூரி மையத்திற்கு 700க்கும் மேற்பட்ட தேர்வர்கள் வந்தனர். ஆனால் அங்கு 200 பேருக்கு மட்டுமே அனுமதி இருந்தது. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக 600க்கும் மேற்பட்டோருக்கு அதே கல்லூரியின் முகவரி ஹால் டிக்கெட்டில் அச்சிடப்பட்டிருந்தது. ஆனால் அவர்களுக்கு நந்தனம் அரசு கலைக்கல்லூரியில் மையம் ஒதுக்கப்பட்டிருந்தது. தேர்வு நேரம் நெருங்கியும் உள்ளே அனுமதிக்கப்படாததால் ஆத்திரமடைந்த பட்டதாரிகள் சாலையில் இறங்கி மறியலில் ஈடுபட்டனர். இதனால் பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் போக்குவரத்து ஸ்தம்பித்தது. நிலைமை மோசமானதை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் சண்முக சுந்தரம் தேர்வர்கள் மத்தியில் இரு கைகளையும் கூப்பி வருத்தம் தெரிவித்தார். தொழில்நுட்ப கோளாறால் தவறு நடந்துவிட்டது, தயவு செய்து எங்களை மன்னியுங்கள் என்று அவர் உருக்கமாக பேசினார். இதையடுத்து சென்னைக்கு மட்டும் தேர்வு ரத்தாகும் என முதலில் கூறப்பட்டது. ஆனால் மாநிலம் முழுவதும் ரத்து செய்ய கோரி போராட்டம் வலுத்ததால் இன்று நடைபெறவிருந்த குரூப் 2, 2A முதன்மை தேர்வுகள் ஒட்டுமொத்தமாக ரத்து செய்யப்பட்டதாக தேர்வாணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. மறுபுறம் தமிழகத்தின் பிற மாவட்டங்களில் தேர்வு எழுதி கொண்டிருந்த மாணவர்கள் பாதியிலேயே வெளியேற்றப்பட்டனர். தேர்வு ரத்து செய்யப்பட்டுவிட்டது என்ற அறிவிப்பை கேட்டு பல மாதங்களாக படித்துவிட்டு தேர்வு எழுதிய பட்டதாரிகள் கண்ணீருடன் மையங்களை விட்டு வெளியேறினர்.